ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அடிமைக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்கெல்லாம் ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன்னு. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறேன்னு. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன்னு. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறேனே. இன்னும் நாயல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறேனே. கிருப 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 கிருப. கரங்களை மேலே உயர்த்தி கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சேலஞ்ச் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சேலஞ்ச் இல்ல, எல்லாம் கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. வியாதியெல்லாம் மாறினது, பாவம் எல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, வியாதியெல்லாம் மாறினது, பாவம் எல்லாம் பறந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருப 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 கிருப. கரங்களை உயர்த்தி மேலே ஓ ஷே தெரேல வேரே தெரே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப கிருப
நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஒரு விசையாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டின கிருபை ரொம்ப பெருசுங்க நம்ம வாழ்க்கையில். ஆமென். இன்றைக்கு நம்ம சுகத்தோட அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வியாதியின் படுக்கையிலேயே அவங்களுடைய ஆயுசு நாட்கள் கடந்து போகிறது. ஆமேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஆமேன் நிம்மதி இல்லாமலேயே அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் அப்படியே போகிறது. ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் காத்து ஆமேன். எனக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா கிருபை தான். ஹல்லேலூயா. ஆமேன். நான் சுகத்தோடு வாழ்வது கிருபை. ஆமேன். நான் ரட்சிக்கப்பட்டது கிருபை. ஆமேன். என்னை ஆண்டவர் ஒரு குடும்பமாய் இணைத்தது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக நிற்க வைத்தது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. நல்ல சபையை ஆண்டவர் கொடுத்தது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு மதர்ஸ் டேவா இருக்கிறனாலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அடிமையோடு கூட சொன்னதுனால இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அன்பினால் குடும்பத்தை காத்து ஆவியில் அனுதினமும் வாழ்ந்து இல்லத்திற்காய் இறைவனை வேண்டி ஈகையில் தலை சிறந்து வாழ்ந்து உன்னதருக்காக மட்டும் வாசனை வீசி ஊரெல்லாம் இயேசுவை சொல்லி எதிர்த்தாலும் ஏளனமாய் நினைத்தாலும் ஐயமின்றி ஒப்பில்லாத தெய்வமாகிய இயேசுவை குடும்பங்களின் மூலம் வெளிப்படுத்தவே நாம் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்காக இந்த பிறப்பு எதுக்கு அப்படின்னு யோசிச்சா நான் சொல்லுவேன், இயேசுவை வெளிப்படுத்தவே நான் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை நான் படித்து கொண்டிருந்த போது ஆமென் ஒரு வசனம் பாருங்க, பெண்களை குறித்து வேதம் இப்படி குறிப்பிடுகிறது. அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பொதுவாக சொல்லுகிறது. பட் பெண்களை ஒப்பனையாக வைத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் யாராம்? நீங்க சொல்றத பார்த்தா சிங்கமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அவங்க யாரா? ஒரு பெண் சிங்கம். ஹல்லேலூயா. உன் தாய் எப்படிப்பட்டவள்? ஆமென். ஒரு குடும்பத்துல இங்க யாரும் பேசக்கூடாது. ஓகே பாருங்க, ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல தாய் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அப்ப வசனத்துல படிக்கிற உன் தாய் எப்படிப்பட்டவள், உடனே ஆன்சர் வருது, அவள் ஒரு பெண் சிங்கம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நான் அதை எடுத்து பார்த்த போது கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், பெண் சிங்கம் எப்படி என்று நான் அதை சர்ச் பண்ணி எழுதும் பொழுது அதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காரியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காடுகளுடைய உண்மையான வேட்டைக்காரி பெண் சிங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். காடுகள்லையே வச்சு உண்மையான உழைக்கிற சுறுசுறுப்போடு வேகத்தோடு செயல்படுகிற ஒரு மிருகம் அப்படின்னா யார் தாங்க? பெண் சிங்கம். ஆமென். உண்மையான வேட்டைக்காரி. ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த சொல். ஆமென். ஸோ உண்மையான ஒரு வேட்டைக்காரி. அது மட்டும் அல்ல, சிங்க கூட்டத்திலே வச்சு வலிமை நிறைந்தது ஆண் சிங்கமாக இருந்தாலும் ஆமென் அந்த ஆண் சிங்கம் நல்லா சாப்பிட்டு படுத்துக்குமா. ஆனா பெண் சிங்கம் என்ன செய்யும்னா, சாப்பிட்டாலும் அது உடலை ரொம்ப சிக்குன்னு வச்சுக்குமா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லியோனி சொல்வாரு,
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தண்ணீர் பேரல் மாதிரி இருக்கு உடம்பும் பாரு. எப்படி இருக்கு? தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கிற ட்ரம் எப்படி இருக்குங்க? ஒரே சைஸ்ல மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவார். ஸோ பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளை பாதுகாத்து கொள்றது நல்லது. அப்போ ஆண்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் தான் இந்த சத்தியம். ஏன்னா உங்களை பெற்றெடுத்த அம்மாக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க இருதயத்து மேல கையை வச்சு, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்தீங்களப்பா, நன்றி ஆண்டவரே, ஆமென். எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்தீங்களே ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, ஆமென். எவ்வளோ கஷ்டத்தில் உங்களை வளர்த்தி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஆமென். இப்ப இருக்கிற காலங்கள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தாயினுடைய அந்த அருமை தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா அப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் தாயினுடைய அருமையை ரொம்ப உணர்ந்து வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டத்துல என்னை படிக்க வச்சாங்க, எவ்வளோ கஷ்டத்துல என்னை வளர்த்தாங்க, எவ்வளவு நல்ல விஷயங்களை எனக்கு ஊட்டுனாங்க, எவ்வளவு நல்ல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத, ஆமென், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு உயர்ந்த அந்த பாதைகளிலும் போற்றப்பட வேண்டியவர்கள் தாய் தகப்பன் என்பதை மறந்தே போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நம்ம வருவதற்கு ஒரு நல்ல ஒரு கருவியா ஏசப்பா நம்முடைய தாயும் தகப்பனை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அடிக்கடி நான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகும்போது இந்த வார்த்தைகளை நான் சொல்வது உண்டு. என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிடி மண்ணை எடுத்து என் தாயின் கருவில் வைத்து, எவ்வளவு பிடி மண்ணு? ஒரு பிடி மண்ணை எடுத்து என்னுடைய தாயின் கருவில் வைத்து, கபாலம் என்னும் பெட்டிக்குள் என் மூளையை வைத்து, சரிகம பதனி என்னும் ஸ்வரத்தை என் குரல் நாணில் முறுக்கி, நெஞ்சு கூட்டுக்குள்ளேயே என் இருதயத்தை பொதித்து, தோல் பேழைக்குள் உணவு மண்டலங்களை அடுக்கி, நெடுஞ்சட்டம் குறும் சட்டங்களை பொருத்தி, பல்லாயிரம் டிஎன்ஏக்களை நிரப்பி, என்னை தனித்தன்மை உடையவர்களாய் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய நேசர், என்னுடைய தாய் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி, என்னை தனித்தன்மை உடையவராய், ஒரு யூனிக்கா, ஹல்லேலூயா, என்ன ஒரு யூனிக், நான் ஒரு யூனிக். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல படிக்கிறோம், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை என்ன செய்வேன்? தேற்றுவேன். எல்லா ஒரு தகப்பன் தாய்க்குரிய அத்துணை அன்பும் ஏசப்பாட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை தனித்தன்மையாய் மாற்றணும், நான் இந்த உலகத்துல தனித்தன்மையாய் வாழணும், ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் எருசலேமிலே வைத்து உங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இந்த எருசலேமுக்கு என்னை கொண்டு வந்து என்னை தேற்றுவதற்காக நன்றி அப்பா. அதனாலதான் ஒரு பக்தன் எழுதும் பொழுது, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மாரோடு அணைப்பாரே, கவலை தீர்ப்பாரே, மாரோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய்
குடும்பத்துக்கு ஏசப்பா பாராட்டின கிருபை ரொம்ப பெருசு. ஒரு தாய் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு. அந்த தாயினுடைய அன்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று எழுதுகிறார். ஆமேன். தேவ பிள்ளையே, அப்போ இந்த பெண் சிங்கம் என்ன செய்யுமா? ஆமேன். 90% குடும்பத்துக்காக வேட்டையாடுமா. ஆமேன். எத்தனை சதவீதம்? 90% குடும்பத்திற்காக வேட்டையாடுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிங்கம், அதாவது அந்த சிங்க கூட்டங்கள் இருக்கும்போது அந்த கூட்டங்களை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கூட்டங்கள்ல சிங்கத்துக்கு பெரியம்மா இருக்குமா, சித்தி இருக்குமா, பொண்ணு இருக்குமா, பையன் இருக்குமா, அந்த மாதிரி அவங்க உறவுகள் எல்லாம் கூட எல்லாருமே ஒண்ணா இருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆமேன். படிக்கவே ஆச்சரியமாக இருந்தது. அப்ப தேவ பிள்ளையே, எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் சிங்கமாக இருந்து, ஆமேன். அது மட்டும் அல்ல, இந்த பெண் சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய குட்டிகளை 3 வயசு வரைக்கும் அது தன்னோட வச்சிருக்குமா. எத்தனை வயசு வரைக்கும்? 3 வயது வரைக்கும் தன்னோட வச்சிருக்குமா. 3 வயதுக்குள்ள பெண் சிங்கம் தான், அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணும்னா, அந்த ஆண் சிங்கங்களுக்கும் சரி பெண் சிங்கங்களுக்கும் சரி குட்டி சிங்கங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, வேட்டையாட கற்றுக் கொடுக்குமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. 3 வயசுக்குள்ள என்ன செஞ்சிரும்? வேட்டையாட கற்றுக் கொடுத்து விடும். தேவ பிள்ளையே, ஒரு மிருகத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தா மனுஷனுக்கு எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. 3 வயசுக்குள்ள ஒரு பெண் சிங்கமானது சரி, ஒரு ஆண் சிங்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு 3 வயசு ஆகும்போது ரொம்ப சூப்பரா வேட்டையாடக்கூடிய அந்த பக்குவமும் தன்மையும் அதற்கு வந்துருமா. அதுக்காக ஒவ்வொரு சிங்கத்துக்கும், குட்டி சிங்கத்துக்கும் இந்த தாய் சிங்கம் என்ன பண்ணும்னா பல மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணுமா. ஆமேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமேன். பல மணி நேரங்கள் உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய நேரங்களை செலவிடுங்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு பிள்ளைகளோட ரொம்ப உறவா இருக்கீங்களோ, நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஆமேன் பாவத்தை அதாவது பரிசுத்தத்தை வேட்டையாடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டி பரிசுத்தத்தை வேட்டையாடுவாங்க, அபிஷேகத்தை வேட்டையாடுவாங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை வேட்டையாடுவாங்க, வசனங்களை வேட்டையாடுவாங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, இது ஒரு அபிஷேக செய்தி, இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. நல்ல கரங்களை தட்டி, அப்பா நான் ஒரு அபிஷேக தலைமுறையை உருவாக்க பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வேட்டையாடினா ஈஸியா போய் கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும்? பல மணி நேரங்கள் தேடணும். அப்ப உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேடுதலை கற்றுக் கொடுங்கள். ஆமேன். தேடல் எங்க இருக்கிறதோ அங்க தெளிவு இருக்கிறது. தேடல் எங்க இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேடல் எங்க இருக்கிறதோ அங்கே உயர்வுகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். சோ இந்த பெண் சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆமேன், 3 வயசுக்குள்ள தன் குட்டிகளுக்கு வேட்டையாடுவதற்கு கற்றுக் கொடுத்து, ஆமேன், 3 வயதுக்கு அது ஆகும் பொழுது ரொம்ப சூப்பரா வேட்டையாடி தன் கெபிகளை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஒரு 18 வயசு நிரம்பின வாலிபனை சந்தித்தோம், நானும் ஐயாவும். பாருங்க, அவன் அப்பா பேச்சையும் கேட்கறது இல்ல, அம்மா பேச்சையும் கேட்கறது இல்ல. அவன் சொன்னான், இந்த மாதிரி கடன் கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா. என்ன கேட்கணும்? கடன் கேட்கணும். இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். 5000 ரூபாய் கடன் வாங்கணும் அப்படின்னா. நாங்க சொன்னோம், டே 5000 ரூபாய் உன்னை நம்பி யார் கொடுப்பா? 50 ரூபாய் யாராவது நம்பி கொடுப்பாங்களா? 50 ரூபாய்க்கு சொல்லுங்க இந்த காலத்துல. அதனால சின்ன வயசுல இருந்தே கடனுக்கு போகாத ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிராக்டிக்கலா நான் பேசுறேங்க. ஆமே. உங்க பிள்ளைங்க கூட ஸ்கூல்ல ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தோன்னா சூடுவீங்க கையில. ஆமே. இந்த அம்மா வேற வந்துருச்சு அப்படின்றீங்களா? ஆமே. சின்னதுல இருந்தே கடனுக்கு போக கூடாது என்கிற எண்ணத்திலே அவர்களை வளர்த்துங்கள். ஆமே. பணத்தை பற்றி அருமை உங்களுக்கு தெரியணும்.
நீங்க எவ்வளவு வேலையில கஷ்டப்படுறீங்கிறது அவங்களுக்கு தெரியணும். நான்லாம் ஒவ்வொரு முறையும் சில நேரங்கள் ஜெபத்துல என் தாயும் தகப்பனை நினைத்து அழுவேன். எதற்கு தெரியுங்களா? எஸ்டேட் பகுதிகளில் பார்க்கும் பொழுது ஓயாம 24 மணி நேரங்களும் 6 மாதங்கள் மழை பெய்யும். அப்படி மழை பெய்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் அங்க என்ன செய்வாங்கன்னா சாக்கு சொல்லுவாங்க. சாக்கு அதை வந்து ஒரு 2-3 சாக்கு அவங்க வந்து இடுப்புல கட்டிக்குவாங்க. ஏன்னா உடம்பு நனையக்கூடாதுங்கிறக்காக. மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் இப்படி அதில் இப்போ மறந்துருச்சு அந்த பேர் எனக்கு. ஸோ பிளாஸ்டிக் மாதிரி இப்படி இருக்கும். அதை ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்கும். அதை போட்டுக்குவாங்க. போட்டு இப்படி இந்த கழுத்தில் கட்டிக்குவாங்க. ஸோ ஒரு 50 கிலோ தேயிலையை அவங்க வந்து சுமந்துட்டு போகணும் அப்படின்னா அந்த தேயிலை அந்த பின்னாடி அவங்க அந்த வச்சிருக்கிற அந்த தாட்டில் நிறைய ஒரு 10 கிலோ 20 கிலோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மழையில் நனையும் போது அதோட வெயிட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். ஸோ எதுவும் அது சமவெளி கிடையாது. ஒரு ஏற்றமான பகுதிகளுக்கு அவர்கள் ஏறும் பொழுது என்ன நடக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அம்மாலாம் நிறைய முறை கீழே விழுந்திருக்கிறாங்க. நிறைய முறை கீழே விழுந்திருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய தம்பிகளுடைய உயர்வுக்காக ஆமேன் அவர்களையே தியாகம் செய்து ஆமேன் ஒரு 20 வருடம் 25 வருடம் அவர்கள் செய்த வேலையின் நிமித்தம் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். ஆமேன். ஒரு நாளைக்கு என் தாய்க்கு சம்பளம் 50 ரூபாய், என் தகப்பனாருக்கு சம்பளம் 75 ரூபாய். ஆமே. இன்ன வரைக்கும் பாஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து எவ்வளவு நகை போட்டாங்கன்னு என்னை கேட்கல. கர்த்தரை நான் துதிக்கிறேன். நல்ல நகை போட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 1 ரூபா கூட கடன் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆமே. கர்த்தர் அவங்களை நடத்தினார், அடிமையை நடத்தினார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கஷ்டங்களை யோசிக்கும் போது தப்பு பண்ண மனசு வராது. ஆமே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேட்டையாடணும். ஆமே. அந்த பெண் சிங்கம் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேட்டையாட கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. மிருகத்தை வச்சு நம்ம என்ன கத்துக்க போறோம்னு யோசிக்க கூடாது. ஒரு எறும்பை பார்த்து நீ கத்துக்கோ, ஞானத்தை கத்துக்கோன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பெண் சிங்கமானது என்ன செய்கிறது? தன் குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க பிள்ளைகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை படிப்பது ஒரு வேட்டையாடுவது. ஹல்லேலூயா. வசனத்தை மனனம் செய்வது வேட்டையாடுவது. அபிஷேகத்தில் நிரம்புவது வேட்டையாடுவது. என்ன வேட்டை? ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மை நிரப்ப நிரப்ப நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா என் பிள்ளைகளுக்கு நான் என் குடும்பத்தில் ஒரு தாயாராக இருந்து வேட்டையாட கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுத்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். அவங்க அம்மாவே அவங்களுக்கு டீச்சரா இருந்திருக்காங்க. வேட்டையாட, வசனங்களை வேட்டையாட கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க எங்கிட்ட, அவங்க வந்து சண்டே ஸ்கூல் அவங்க சர்ச்சில் போகும்போது ஆமென் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வருவாங்களாம். வசனங்கள்ல, படிப்புல வந்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனா என்னதுல வசனத்துல எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட், எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்களாம். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு அப்படி சிறு வயதிலே வசனங்களை வேட்டையாடினதினாலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வேட்டையாட போறீங்க? ஹல்லேலூயா. அப்பா ஆலயத்துக்கு வர்றோமா, வசனத்தை வேட்டையாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேட்டையாட புறப்பட்டு ஆமென் தேடினா தானங்க வேட்டை கிடைக்கும். ஆமென். சில பேருக்கு வேட்டைக்கறினா, பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும் வேட்டைக்கறினா. ஆமென். அடிச்சு சாப்பிடணும் அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க எங்கிட்ட. ஆமென். ஒரு நாள் ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு முயல் வந்துருச்சு, அடிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆமென். எப்படி நீங்க அடிக்கலாம் அப்படின்னு நாள் முழுக்க அந்த கஷ்டம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அது வந்து மாட்டிருச்சு, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் சொல்லுவாங்க, ஒரு காடை அடிக்கணும், அடிச்சு வேட்டைக்கறி சாப்பிடணும்பாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, தேடும் பொழுது நான் வேட்டையை பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு மிருகத்தை வச்சு ஏசப்பா எனக்கு பாடம் புகட்ட முடியும்னா நீங்க ஒரு யுனிக்கா வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு என்றுதானே அர்த்தம்.
அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க என் குடும்பம் ஒரு தனித்தன்மையுடைய குடும்பமாக இந்த பூமியில வாழணும், என் பிள்ளைங்க தனித்தன்மை உடையவர்களாக இந்த பூமியில வாழணும். ஹalleluya. என்னுடைய பிசினஸ் ஒரு தனித்தன்மை உடையதாக இந்த பூமியில இருக்கணும். ஏன் இந்த ஊழியம் ஒரு தனித்தன்மை உடையதாக இந்த பூமியில பயணிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ வேட்டையாட கற்றுக் கொடுங்கப்பா. ரூபா துனா ரபா ரிக்கெமே தூரா லபா கஜா கஜா கரபா. முதல் வரிசையில் இருந்து கடைசி நபர் வரைக்கும் கேளுங்க, அப்பா எனக்கு வேட்டையாட கற்றுக் கொடுங்க. ஹalleluya. ஆமென். வேட்டையாடுவது என்பது ஒரு உழைப்பை குறிக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, வேட்டையாட போனது. ஹalleluya. ஆமென். பெண் சிங்கங்கள் 90% அந்த குடும்பத்துக்காக உழைக்குமாம். ஆமென். அந்த காடுகள் நன்றாக இருப்பதற்கு ஒரு நல்ல சமூக கட்டமைப்பை உருவாக்குற ஒரு பெரிய பொறுப்பு பெண் சிங்கத்திடம் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். தேவப்பிள்ளை எத்தனை விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இந்த சமூகம் கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருந்த ஆண்டவர் உங்களை பட்டை தீட்டி போடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒழுக்கத்துல குறையவே கூடாது, பரிசுத்தத்துல குறையவே கூடாது. உங்க வேலை ஸ்தலங்கள்ல என்ன செய்யணும்? கண்ணும் கருத்துமா இருங்க, வேட்டையாடுங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆமே. நீங்க வேட்டை ஆட 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 என்ன ஆகும் தெரியுமா? உங்க சம்பளங்கள் எல்லாம் உயரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா உழைச்சு பாருங்க, சீக்கிரத்துல ஒரு பெரிய உயர்வை நீங்கள் சந்திப்பீர்கள். ஹalleluya. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த பெண் சிங்கத்துக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? 3 வயதிற்குள்ளே தன்னுடைய பிள்ளைகளை, ஆமேன், தன்னுடைய குட்டிகளை அது என்ன செய்யும்னா வேட்டையாட கற்றுக் கொடுக்கும். ஆமேன். தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமேன். கற்றுக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது 2 விஷயம் தாங்க. வேதத்தை மறக்காம படி, ஆண்டவரோட உறவாடு. வேற எதுவும் வேண்டாம் அந்த உலகத்துல. இது 2 இருந்தா எதையும் சாதிக்கலாம் இந்த உலகத்திலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரோடு பர்சனலா ஒரு உறவு வச்சுக்கணும், அவரோடு உறவாடணும். 2வது வேதத்தை படிக்கணும். கடந்த வாரத்துல ஒரு தாயார் சென்னையில இருந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க ஒரு முறை அவங்க சென்னை பட்டணத்துல இருக்காங்க, மதுரைக்கு சொந்த ஊருக்காக அவங்க போயிருந்தாங்களாம். திடீரென்று டிவியில நியூஸ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சுனாமி வந்ததுல கொத்து கொத்தாய் ஜனங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை அவர்கள் பார்த்தார்களாம். பார்த்தபோது அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு, ஏசப்பா பேசுறாராம், இன்னைக்கு இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாட்டி எங்க போறாங்க? கொத்து கொத்தா மடிந்து, அதாவது இறக்குறார்களே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படல, எங்க போறாங்க யோசின்னு சொன்னாராம். 1. 2வது, ஒருவேளை இதே அழிவு உனக்கு வந்தால் இன்று நீ எங்க இருக்க போற யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இந்த அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு மனசு வருத்தம். அவங்க ஒரு கேத்தலிக் இதை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்க யோசிச்சாங்களாம், ஏசப்பா, ஒரு தடவை கூட நான் வேதத்தை திறந்ததில்லையே, ஒரு தடவை கூட வேதத்தை திறந்து நான் படிக்கவில்லையே, இந்த சத்தியங்கள் எதுவும் எனக்கு தெரியவில்லையே, அதனால தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு முறை சான்ஸ் கொடுங்க, நான் பைபிளை படிச்சிடுறேன்னு சொன்னாங்களாம். அப்ப ஏசப்பா பேசுறாராம், அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து பேசுறாராம், அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டது. ஸோ அவங்க யோசிச்சாங்களாம், சரி. அப்ப ஏசப்பா சொன்னாரா, சரி ஒரு முறை உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நீ படி அப்படின்னு சொன்னாராம். வேதத்தை படிக்க படிக்க அவர்களுக்குள்ள ஆர்வம் மிகுந்தது. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யாரோ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, சென்னையில் இந்த மாதிரி சிபிஎம் சர்ச் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்னும் சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்னாங்களாம். சொல்லும் பொழுது அந்த அம்மா யோசிச்சாங்களாம், ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்கே போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க சர்ச்சில் ஆமேன் பாவங்களுக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குமா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமேன், பாவங்கள் மாறுவதற்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அங்கே நடக்குமா. அப்போ என்ன மாற்றம்? பாவங்கள்னா என்ன? சில பேர் கோபப்பட்டுட்டே இருப்போம், சில பேர் குறை சொல்லிட்டே இருப்போம், சில பேர் என்ன செய்வோம்,
பொய் சொல்லிட்டே இருப்போம். இப்படி எத்தனையோ ஸ்பாவங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறது. ஸோ இந்த ஸ்பாவங்களுடைய மாற்றத்திற்காகவே அவங்க சர்ச்ல ஒரு பாஸ்டர் அவங்க நியமிச்சிருக்காங்களாம். ஸ்பாவத்துல நான் என்ன செய்யணும், அதாவது ஒரு மாற்றங்கள்ல வாழணும். இன்னைக்கு நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், ஸ்பாவங்கள் என்ன இருக்கிறது இல்ல, மாற்றங்கள் இருக்கிறதே இல்லை. வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 100 நாள் ஜெபம் போடலான் இருக்கேன், ஸ்பாவங்கள் மாறுவதற்காக. ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பாங்கிறது ரெண்டாவது. நான் மாறணும். அல்லேலூயா. என் சிந்தையில நான் மாறணும், என் செயல்ல மாறணும், என்னுடைய செயல்பாடுகள்ல மாறணும். ஆமென். இதுக்காகவே ஒரு 100 நாள் இந்த வருஷம் ஜெபம் போட்டு ஆமென் பாயிண்டை எழுதி ஜெபிக்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ அவங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த ஸ்பாவங்கள், அவர்களுக்குள்ள இருந்த கோபம், அவர்களுக்குள்ள இருந்த பொய், அவர்களுக்குள்ள இருந்த என்னென்ன அசுத்தங்கள் இருந்ததோ ஒவ்வொன்றாக ஆவியானவர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவ ஆரம்பித்தார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இப்பொழுது ஆமென் 2007-17 அவங்க ரட்சிக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, இப்பொழுது 45வது முறை வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். அசந்து போயிட்டங்க. 45வது முறை. யோசிச்சு பாருங்க. வசனத்தை வேட்டையாடுங்கள். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் உயர்வை அவர் எழுதுவார். கரங்களை தட்டி ரீபா லாகா ராகா தாகா ராபா ரீமா தூரா லாபா. வசனத்தை வேட்டையாடு. ஓ, கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் சபையை நிரப்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். ஜெபங்களை வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. ஸ்கூலிங்ல ஆகட்டும், மற்ற காலேஜ்ல போகும்போது ஆகட்டும், எங்க போனாலும் இயேசுவை பற்றி சொல்ல என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். வசனத்துல படிக்கிறோம், நாம் அடிப்பின் அடியில் கிடக்கிறவர்களாய் இருந்தாலும். ஆமே, பாருங்க, ஒரு வாசகம் இப்படி படிச்சேன். என்ன படிச்சேன் அப்படின்னா, 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறையே இல்லை. ஆமே, என்னைக்குங்க நமக்கு ரெஸ்ட்? யோசிச்சு பாருங்க. எல்லா நாளும் சமைக்கணும். ஆமே, விடுமுறையே இல்லை. அப்போ வாழ்க்கை முழுக்கவும் உழைக்க வேண்டிய ஒரு நபர் யார் தெரியுமா? பெண் தான். ஆமே, உழைச்சு நம்ம தேஞ்சு போக மாட்டோம். நம்ம குடும்பம் மேல போயிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவ பிள்ளை. அதனாலதான் நான் இப்படி எழுதினேன். அம்மா இங்கே வாவா, ஆசையாய் சொல்லி தாத்தா வேத வசனங்களை, இனிமையாய் இருக்கும் இல்லம், ஈகை தேவனால் கிடைக்கும் எல்லாம் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். ஊக்கமான ஜெபத்தினால் எரிந்து கொண்டிருப்பேன் நான் இயேசுவுக்காக மட்டும். அல்லேலூயா. பாட்டு என்ன பாடுறோம்? அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா. இன்னைக்கு காலையில் எங்கள் சாம் வெடிய காலையில் 2 மணிக்கு தான் அவர் வந்தார். 2:30 மணி. நான் தூங்கிட்டேன், எனக்கு தெரில. ஸோ பயங்கர டயர்டு. இந்த வாரம்லாம் கொஞ்சம் பலவீனப்பட்டேன். ஸோ நான் தூங்கிட்டேன். ஐயா தான் எழும்பி அவனை உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ காலையில் என்னை சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் ஞாபகம் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் அவனுடைய ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சொன்னான், அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஒரு முத்தம் கொடுத்து சொல்லுடா ஐயா. அப்போ லைட்டாக அப்படி கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்தான். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எதுக்குன்னா, பாடல்ல பாடுறோம், அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா. ஆமேன். ஆசையா ஒரு முத்தம் கொடுமான்னு கேட்குறோம். நான் என்ன சொல்றேன், அம்மா இங்கே வாவான்னு சொல்லி எனக்கு ஆசையாய் வசனங்களை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுங்கம்மா அப்படின்னு எந்த பிள்ளைகள் கேட்கிறதோ, நான் சொல்றேன், அவங்க இல்லமெல்லாம் இனிமையாய் இருக்கும். அல்லேலூயா. ஈகை தேவனால், கொடுக்கின்ற தேவனால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
ஆமேன். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? ஆமேன். வசனங்களை வேட்டையாடுங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை வேட்டையாடுங்கள். ஒரு பெண் சிங்கமாக இருந்து உழைத்து முன்னேறுவதற்கு பாடுபடுங்கள். எந்த அளவிற்கு உங்களுக்குள் உழைப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உங்களுக்குள் தேடல் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேட்டையாட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு தாயாரை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, மோசேயுடைய அம்மா, அவங்க பாருங்க, பயங்கர கஷ்டம் அவங்களுடைய நாட்கள்ல சொல்லி நான் ஆமேன் அந்த அவங்கள மாத்திரம் சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 5 to 10 minutesல முடிச்சிடறேன். அந்த மோசேயுடைய தாயார் பேர் பார்த்தீங்கன்னா எகோபேத். அவங்கள குறித்து நான் யோசிச்சு பார்த்தேன். வேதத்தில் படிக்கும்போது எபிரேய ஸ்திரீகளை குறித்து 5 விஷயம் சொல்கிறேன். நிறைய சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 5 விஷயம் சொல்ல போனால், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களை போல் அல்ல நாம், ஆவிக்குரிய பெண்கள் நாம், நல்ல பலம் உள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நான் நல்ல பலம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நல்ல பலம் உள்ளவன். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். யாத்ராகமம் 1:19 படிக்கிறோம். அடுத்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 35:22 படிச்சீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கோங்க. யாத்ராகமம் 35:22 மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீகள் என்று வருகிறது. என்ன வருதுங்க? மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீகள். அடுத்து யாத்ராகமம் 35:25 படிச்சீங்கன்னா, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். ஆமேன். ஃபர்ஸ்ட் நல்ல பலமுள்ள ஸ்திரீகள், இரண்டாவது மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீகள், மூணாவது ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள், அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 35:26 ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள், அடுத்து யாத்ராகமம் 35:29 பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள். எல்லாத்துலயும் ஒரு ஆக்டிவ் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீடே படுத்துரும், உலகமே படுத்துரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண் இயங்காம விட்டால் ஒரு நாள் வீடு கூட்டாம விட்டு பாருங்க. ஆமே. ஒரு நாள் துணி துவைக்காம விட்டு பாருங்க. ஒரு வாரம் விட்டுருங்க. வீடு கூட்டாதீங்க, சமைக்காதீங்க, பாத்திரம் கழுவாதீங்க, ரெஸ்ட் ரூம் கழுவாதீங்க, எது கழுவாதீங்க. வீடு எப்படி இருக்கும்? ஆமே. எல்லாம் ஒட்டடை பிடிச்சு பார்க்க முடியாது. ஆமே. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு எனக்கு இருதயத்துல உற்சாகத்தை கொடுக்கிறது தேவன். ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன், 1095 நாட்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எனக்குள்ள ஏவி இன்னைக்கு 252வது நாள் என்னுடைய ஜெப நாள். ஸோ இன்றைக்கு காலையில நான் 4 மணிக்கு எழும்பி அந்த ஜெபத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஐயா தானியேலை குறித்து ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. அப்போ எங்க பேசினாங்கன்னு தெரியல, வீட்டு கூட்டத்துல பேசினாங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது தானியேலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ராஜா 3 வருஷம் வளர்க்க சொல்றாரு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், 3 வருஷத்தை கணக்கு போட்டா 1095 நாள் வருகிறது. அப்ப 1095 நாள் வளர்க்கப்படுகிறவர்கள் எப்படின்னா ஒரு பெரிய உன்னத நிலையை அடையிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கவர்னர் போஸ்டுக்கு தானியேல் வரக்கூடிய அளவிலே உயர்வு எங்க தெரியுமா இருந்தது? அந்த 1095 நாட்கள் வளர்ப்புல இருந்தது. தேவ பிள்ளை, இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை நான் சொல்லுகிறேன், இருதயத்துல உற்சாகம் உங்களுக்கு இருந்தா ஆலயத்துக்கு ஆப்சென்டே ஆக மாட்டீங்க. இருதயத்துல உற்சாகம் இருந்தா ஊழியங்களை செய்வீங்க. இருதயத்துல உற்சாகம் இருந்தா உங்க குடும்பத்தை கவனிப்பீங்க, உங்க வீட்டுக்கார கவனிப்பீங்க, மனங்கோணாம கவனிப்பீங்க. பாஸ்டர் ஐயாட்ட என்ன தெரியுங்களா சொன்னேன்? கல்யாணம் 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷத்துல இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க ஐயான்னு சொன்னேன். இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கலாம். ஆமே. 21 வருடங்கள் முடிஞ்சு போயிருச்சேன்னு யோசிச்சேன். தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இருதயத்துல உற்சாகம் இருந்தால் எதையும் சாதிப்பீர்கள். அப்ப எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு?
இருதயத்துல உற்சாகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். என்ன படிக்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில். எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்தீங்களா? பெண்கள் எங்க கூடுனாங்களா? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூட்டமாய் பெண்கள் கூடினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் யார் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தரை தேடி வருகிறீர்களோ, ஆலயத்தின் வாசல்ல கூடுகிற பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், அடுக்கடுக்காய் அற்புதங்கள் நடக்கும், அடுக்கடுக்காய் உயர்வுகள் கிடைக்கும். ஹalleluya. ஏன் தெரியுமா? உங்க இருதயத்துல ஆண்டவர் உற்சாகத்தை வச்சிருவாரு. ஞான எழுப்புதலை கொடுத்துருவாரு. ஞானம் வேற, எழுப்புதல் வேறு. ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தையும் கொடுப்பேன், எழுப்புதலையும் கொடுப்பேன். ஹalleluya. எழுப்புதல் என்பது என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பன்றதாங்க எழுப்புதல். ஹalleluya. எந்த ஒரு காரியமும் என்னால முடியாதுன்னு சொல்வதல்ல, நான் செய்து காண்பிப்பேன், இதை முடித்து காண்பிப்பேன் என்று சொல்றதுதான் நமக்குள்ள ஒரு எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் எபிரேய ஸ்திரீ ஆகிய அந்த மோசேயுடைய தாய்க்குள்ள இருந்ததுனால, ஆமென், ஒரு கடினமான காலம் அவங்க 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 வாழ்ந்த பீரியட்ல செங்கல் சூளையில வேலை, ஆமென், வயல்ல வேலை. வசனம் சொல்லுகிறது, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், சில நேரம் எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுல ஒரு கசப்பான நிலைமை நம்ம உள்ளத்துல இருந்தாலும் ஒன்னு சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்ற வல்லவர். ஆமென். பாருங்க, மத்த அம்மாங்க மாதிரி இவங்களும் வயல் வேலைக்கு போறாங்க, இவங்களும் செங்கல் சூளை வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா பாருங்க, மோசே பிறந்ததுக்கு பிற்பாடு, ஆமென், சட்டம் என்ன வருகிறது அப்படின்னா, கண்டிப்பா யூத குழந்தைகளை எல்லாம் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் அழிக்க வேண்டும் என்கிற சட்டம் அந்த அரண்மனையிலிருந்து பிறக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவங்க அப்பா அம்மா 2 பேர், மோசேயுடைய தாயும் தகப்பனும் 3 மாதங்கள் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 3 மாசமும் அவங்க வசனத்தை வேட்டையாடி இருப்பாங்க. 3 மாசமும் ஜெபிக்க தவறுனதில்லை. 3 மாசமும் கர்த்தருக்காக அந்த காட்டின வைராக்கியம் என்ன அவர்களுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வந்துச்சுன்னா, 3 மாதம் கழித்து, ஆமென், அந்த குழந்தையை ஒரு நாணற் பெட்டியை செய்து அந்த குழந்தையை அந்த பெட்டிக்குள்ள வைத்து, ஆமென், நைல் நதியில அழிக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அதே நைல் நதியில எப்படிங்க ஒரு தாயாரால் அந்த குழந்தையை போட முடிந்தது? யோசிச்சு பாருங்க. ஆமென். அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற அந்த நைல் நதிக்குள்ள, ஆமென், கொன்னு நைல் நதியில போடு என்பது தானே சட்டம். அந்த நைல் நதிக்குள்ளேயே தன் குழந்தையை கொண்டு போய் போடுவதற்கு அளவிற்கு அவர்களுக்கு பயம் இல்ல, விசுவாசம் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு கடினமான பாதையில போறீங்களா? அதை ஈஸியா எடுத்துட்டு விசுவாசத்தோடு பயணியுங்கள். விசுவாசம் உள்ள தாயாக, ஆமென், ஆமென், நாம் இருக்க தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை அபிஷேகிக்கிறார். ஹalleluya. ஆமென். அதே நைல் நதிக்குள்ள போட்டுட்டு மிரியாம் கிட்ட சொல்றாங்க, நீ போய் பாருமா, என்ன நடக்குதுன்னு பாரு. உடனே பாருங்க, அந்த பொண்ணு போறாங்க. அந்த குழந்தை போய், கர்த்தர் பாருங்க அவருடைய வழிநடத்துதல் பாருங்க. கரெக்டா அந்த குழந்தை போய் சேரவும் பார்வோனுடைய குமாரத்தி அவள் ஸ்நானம் பண்ண வருவதற்கும் சரியாக இருந்த. அதுதாங்க காலங்களின் தேவன் என்று நான் சொல்லுவேன். ஒருவேளை அவ குளிச்சுட்டு போயிருந்தான்னா அந்த குழந்தை கிராஸ் ஆகி போயிருந்திருக்கும். ஆண்டவர் காலங்களின் தேவன். நீங்க அந்த பேசேஜ் எல்லாம் படிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். கரெக்டா அந்த குழந்தையை எடுத்து, இவனை ஜலத்து நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் வச்சு யோசிக்கிறக்குள்ள மிரியாம் வந்தாச்சு. ஆமென். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆமென். சொல்றா, அம்மா, நான் போய் ஒரு எபிரேய தாயை கூட்டிட்டு வரட்டுமா பால் கொடுக்கறக்கு? சரி, போ, கூட்டிட்டு வா. தேவ பிள்ளையை ஒன்று பதிவிடுகிறேன். ஒன்று,
எந்த நைல் நதியில அழிக்கணும், எந்த தேசத்துல அழிக்கணும்னு சட்டம் பிறந்ததோ அந்த தேசத்துக்குள்ள, அந்த அரண்மனைக்குள்ள மோசே பிரவேசிப்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். எங்க அழிவோ அங்க ஆசீர்வாதம். நம்புறீங்களா? ஆமென். ஒரு விசுவாசம் உள்ள தாயாரால் அழிவுகளை கூட ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். உங்க குடும்பத்தின் சாபங்களை கூட ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். உங்க குடும்பத்தின் வியாதிகளை கூட நொறுக்கி, அபிஷேகத்துல நொறுக்கி, ஹalleluya, ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு வர முடியும். உங்க குடும்பத்தின் வறுமை நிலைகளை மாற்றி உங்க குடும்பத்தை உன்னத நிலைக்கு கொண்டு வர, ஆமென், உங்களால முடியும். எப்ப தெரியுமா? விசுவாசம் இருக்கும் பொழுது. ஆமென். எபிரேய தாயாரை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மாவே அழைச்சிட்டு வந்தான்னு வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ பெண்கள் வயல்ல வேலை செஞ்சாங்க, செங்கல் சூளையில வேலை செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா மோசேயுடைய வீட்டுக்கு மட்டும் அரண்மனையிலிருந்து சம்பளம் வந்தது. நம்புறீங்களா? அல்லேலூயா. விசுவாசம் எப்படியெல்லாம் வேலை செய்து பார்த்தீங்களா? ஆமே. கர்த்தருக்காக காட்டின வைராக்கியம், கர்த்தருக்காக காட்டின அந்த தைரியம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் உள்ள ஸ்திரீகள் தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று எபிரேயர்ல படிக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளையை செத்து போனவங்களை கூட உயிரோட பெறக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆமென், உங்க கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாம செத்து போன நிலைமையில இருக்காங்களா? உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம செத்து போன நிலைமையில இருக்காங்க? உங்க உறவுகள் ரட்சிக்கப்படாம செத்து போன நிலைமையில் இருக்காங்களா? உங்க குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாதபடி செத்த நிலையில இருக்காங்களா? நான் உன் சொல்லுகிறேன், ஒரு பெண் சிங்கமா எழும்பு. ராபா லாகா ரிகா மாதகரா. வேட்டையாடு, ஜெபத்தை வேட்டையாடு, வசனங்களை வேட்டையாடு, அபிஷேகத்தை வேட்டையாடு. ஆலயத்திற்கு வந்து ஆராதனையில கர்த்தரை, ஆமென், அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை வேட்டையாடு. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய வல்லமையை வேட்டையாடவே ஆலயத்திற்கு வருகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ஆண்டவரின் வல்லமையை வேட்டையாட ஆலயத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பவர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் போகும். ஆமென். ஒரு குதிரைக்கு பவர் வரணும் அப்படின்னா, ஒரு குதிரை அது நல்லா ஓடணும் அப்படின்னா அதோடைய கால்கள்ல ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒன்று பொருத்துவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குதிரைகளுடைய குழம்புகளை என்ன செய்வாங்கன்னா, அவன் நெருப்புல வச்சு சுடுவாங்க. நெருப்புல வச்சு சுட்டுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த குதிரை ஓடுவதற்குரிய அந்த இதை மாட்டுவாங்களாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குதிரையினுடைய அந்த ஓட்டத்தை பெரிய பெரிய அறிவாளிகள், ஞானிகள் அதிகாலையில எழும்பி அதோடைய சவுண்டை மட்டும் கேட்பாங்களாம். டொக் 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 டொக்குன்னு ஓடுது பார்த்தீங்களா? அந்த சவுண்டு கிட்டத்தட்ட ஒரு குதிரை ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி அந்த ஓடுகிற அந்த சவுண்டை அவங்க ரொம்ப நேரம் லிசன் பண்ணி கேட்பாங்களாம். கேட்கும்போது அது மனதுக்கு இதமாக இருக்குமா, அவங்கள உற்சாகப்படுத்துமா. அந்த மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களை புதுப்பித்து கொண்டு ஓடுவார்களாம். ஆமேன். அந்த மாதிரி ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வருவது எதற்காக தெரியுமா? வல்லமையை புதுப்பிச்சுக்கோங்க. ஆமேன். அல்லேலூயா. நேற்றைக்கு போன வாரம் வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிறேன்னா வல்லமையை புதுப்பிச்சுக்கணும், அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கணும், என் ஸ்பாவங்களை புதுப்பிச்சுக்கணும். புதுப்பிச்சுட்டு ஓடுனா நான் சொல்றேன், ஹல்லேலூயா, வெற்றி உங்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஏசப்பா அபிஷேகத்தை வேட்டையாட, ஹல்லேலூயா, கிருபைகளை வேட்டையாட, ஆமென், வசனத்தை வேட்டையாட, என் ஆண்டவருடைய வல்லமையை வேட்டையாட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதனாலதான் மரியாள் பாடும் பொழுது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டீர்களானால் நான் சொல்லுகிறேன், மகிமையான காரியங்கள் உங்க குடும்பத்துக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். நான் ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு ஆண் சிங்கம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீன அல்லேலூயாவா இருக்கு. ஆண் ஆண் மாதிரி இருக்கணும், பெண்ணு பெண்ணு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க ஒரு பெரிய அல்லேலூயா.
7 முறை சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமையை வேட்டையாடுகிற சபையாய் எழும்பு. ரூபா லாகா தாகா ரிகா மாகா தரா பாபா ரிகேமே ரத்து லாகா ஷியாதரலபா. ஹalleluya. சின்ன உதாரணம் சொல்லி நிறைவு செய்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலுக்கு போனாராம். டீச்சர் சொன்னாங்க, நீ மக்குடா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ மக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள டீக்ரேட் பண்ணிட்டாங்க டீச்சர். அப்போ ஒரு லெட்டர் எழுதி இதை போய் உங்கள் அம்மாட்ட கொடுன்னு கொடுத்தாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தாமஸ் ஆல்வா எடிசன் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா பிரித்து படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீ ரொம்ப அறிவாளின்னு எழுதியிருக்காங்க தம்பி. என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப அறிவாளின்னு எழுதியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சர் மக்குன்னு தானே சொல்லுவாங்க, எப்படி? அதுதான் டெக்னிக். ஆமே, நம்ம தாய் நம்மளை உற்சாகப்படுத்தலைன்னா இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஏசப்பா நம்மளை மட்டும் உற்சாகப்படுத்தலைன்னா அன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்க. இந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது, நத்திங் வி ஆர். ஆமே, ஒன்றுமே இல்லாத போது இல்லை, உன்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கு, கிருபை உங்ககிட்ட இருக்கு, அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கு, ஞானம் உங்ககிட்ட இருக்கு. எந்த உறவுகள் மத்தியில் நீ ஒன்றும் இல்லைன்னு உன்னை துரத்துனாங்களோ அந்த உறவுகள் மத்தியில் உனக்கு இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை உயர்த்துவேன், உன் தலையை உயர்த்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பாடுனேன். படிக்கல, உயரல, பட்டதாரியும் ஆகல, ஆனாலும் என்னை வாழ வச்சிங்களப்பா. ஆமென். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வசனத்தை அவங்க அம்மா படிக்க சொன்னாங்களாம். பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொல்லி படித்த போதுதான் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிற வார்த்தையை படித்த போதுதான் உணர்ந்து கொண்டார். ஆமேன். எப்படி ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிற அந்த உணர்வு, லைட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு வேதத்தை படித்த போது வந்தது. தேவ பிள்ளையை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்கிட்ட எதுவுமே இல்லாத போது என்கிட்ட இருக்குன்னு என்ன சொல்லி வளர்த்துனீங்களப்பா, கிருபையை கொடுத்து என்ன ஆசீர்வச்சிருக்கீங்களப்பா. இந்த சர்ச்சுக்கு ஆரம்பத்தில் வந்த போது ஒன்றும் இல்லாமல் தானப்பா வந்தேன். இன்னைக்கு நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களப்பா. எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கீங்களப்பா. எப்படி பரிசுத்தமாக வாழணுங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கீங்களப்பா. ஒவ்வொன்றையும் கொடுத்தது நீங்க தான்ப்பா. என்னம்மா நீங்க தான்ப்பா. என்னை வளர்த்துற, என்னை வேட்டையாட பழக்குகிற என் தாய் நீங்க தான்ப்பா என்று சொல்லி ஆண்டவரை கரங்களை உயர்த்தி, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா, எதுவுமே இல்லாம வந்தனே. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு டீச்சர் சொன்னாங்க, உன்ட்ட ஒண்ணு இல்ல, நீ முட்டாள். அதே நேரம் ஒரு தாய் உருவாக்குனா, இல்லப்பா நீ அறிவாளி. அந்த மாதிரி இந்த உலகம், நீங்க எதுவும் இல்லை, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க ஒரு டம்மின்னு சொல்லுதா. ஆனா அப்பா சொல்றாரு, இல்ல, உன்னை நான் ஒரு யூனிக்கா பயன்படுத்த போறேன், உன்னை தனித்தன்மையுடைய தேவ பிள்ளையா நான் பயன்படுத்த போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்து மேல கரத்தை வச்சு, ஏசப்பா இம்மட்டும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்னை உருவாக்குனது நீங்க தானப்பா. இம்மட்டும் என் குடும்பத்தை கட்டி காத்து நிக்கிறதுக்கு என்னை உருவாக்குனது உங்க வசனம் தானப்பா. அன்புக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, ஆமென்.
வாருங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆமென் உங்களை வளர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.